வாருங்கள், உலக வரலாற்றை மாற்றிய கடவுளின் மகனின் வாழ்வை காண்பதற்கு. இவர்தான் உலகை தேடி மானிடரை மீட்க வந்த இயேசு. அந்த மீட்பராம் இயேசுவின் கரங்களில் ஆணிகள் ஏறின. அந்த வரலாறு காண வாருங்கள். பாவிகளை தேடி வாழ்வு தர வந்தவரின் வாழ்வை காண வாருங்கள். பிறப்பிலும் இறப்பிலும் தரித்திரத்தை சந்தித்தாலும் போதனையாலும் வாழ்வாளும் சரித்திரத்தை உருவாக்கிய நாசரேத்து தச்சர் மகனின் வரலாறு காண வாருங்கள். இந்த நாசரேத்து இயேசுவின் வாழ்வு நம் மானிட வாழ்விற்கே மணிமகுடமாக அமைந்துள்ளது. வாழ்வு தர வந்தவருக்கு சாவை கையளித்த சோக கதையை கேட்க வாருங்கள். ஏன் இந்த வெறுமையான 3 சிலுவைகள்? யாருக்குத்தான் இந்த சிலுவைகள்? குற்றவாளிகள் மட்டுமே அறையப்பட வேண்டிய சிலுவைகளில் குற்றவாளிகள் மட்டுமா அறையப்பட்டார்கள்? இல்லை இல்லை, குற்றம் இல்லாத பாவமே அறியாத நாசரேத்து இயேசுவும் அதில் அறையப்பட்டார். அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கான காரணங்கள் தான் என்ன? வாருங்கள், அவைகளையும் காண்போம். திருமுழுக்கு யோவான் யூதேயாவின் பாலை நிலத்திற்கு வந்தார். அங்கே மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது. பரிசேயர் சதுசேயருள் பலர் தம்மிடம் திருமுழுக்கு பெற வருவதை கண்டார். விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவர் யார்? நீங்கள் மனமாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள். என்ன இவர் இப்படி பேசுறாரு? அதான நீங்கள் மனம் மாறுவதற்காக தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். எனக்கு பின் ஒருவர் வருகிறார். அவர் என்னை விட வலிமை மிக்கவர். அவருடைய மிதியடிகளை தூக்கிச் செல்லக்கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். இயேசு யோவானிடம் திருமுழுக்கு பெற கலிலேயாவில் இருந்து யோர்தானுக்கு வந்தார். அப்பொழுது நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன். நீரா என்னிடம் வருகிறீர்? இப்பொழுது விட்டுவிடும். கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதுதான் முறை. என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் கூறிப்படுகிறேன். இயேசு திருமுழுக்கு யோவானிடமிருந்து திருமுழுக்கு பெற்று தூயாவி நிரம்பியவராய் சோதிக்கப்படுவதற்காக பாலைவனம் சென்றார். அங்கு 40 நாள் நோன்பிருந்து ஜெபித்து வந்தார். 40வது நாள் முடிவுற்ற நிலையில்
இறைமகன் இயேசுவை சும்மா விடக்கூடாது. நம்முடைய தொழிலுக்கே உழவச்சிருவாரு. லூசிபர், அவரை பணி செய்ய விடாது. அப்படியே ஆகட்டும். இயேசுவே, 40 நாட்களாக அன்ன ஆகாரமின்றி பசியோடு இருக்கிறேன். நீ கடவுளின் மகன் என்றால் இந்த கற்களை அப்பமாகும்படி கட்டளையிடு பார்ப்போம். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என்று வாசித்ததில்லையா? இயேசுவே, இதோ பாரும், நாம் கோயில் உச்சியில் இருக்கிறோம். நீ கடவுளின் மகனானால் கீழே குதியும் பார்ப்போம். கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று எழுதியுள்ளது. உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்றும் எழுதியுள்ளதே, இது உனக்கு தெரியாதா? இயேசுவே, இதோ பாரும், நாம் மலை உச்சியில் இருக்கிறோம். உலக நாடுகள் எல்லாம் நன்றாய் தெரிகின்றன. உலக மாட்சி எல்லாம் எனக்குரியது. இப்பொழுது நீ நெடுஞ்சாக்கடையாக விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன். அப்பாலை போ சாத்தானே, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கு பணி செய்வாயாக. இயேசுவை சோதித்து தோற்று போன சாத்தான் குறித்த நேரம் வரும் வரை விலகிச் சென்றான். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடக்கும்போது சகோதரர் இருவரை கண்டார். ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன், மற்றவர் அவர் சகோதரரான அந்திரேயா. அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன். பேதுரு, யாக்கோபும் யோவானும் வலைகளை பழுது பார்த்துக்கிட்டு இருக்காங்களே. ஆமா ஆமா, வாங்க போலாம். என் பின்னே வாருங்கள். புகழை
பிள்ளைகளா இங்க வராதீங்க, இயேசு களைப்பா இருக்காரு. தள்ளிப்போ தள்ளிப்போ தூரமா போங்க, தொந்தரவு செய்யாதீங்க. தள்ளிப்போ தள்ளிப்போ. குழந்தைகளை தடுக்காதீர்கள், என்னிடம் வரவிடுங்கள். இறையாட்சி மனிதருக்கு உரியது. இயேசு கடவுளின் ஆற்றலால் நற்செய்தியை அறிவித்து புதுமைகள் பல செய்து வந்தார். நான் உங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். ஐயோ ஐயோ ஐயா, என்னையா இவனை பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்கு. இவனை உள்ள நுழைய விடாதீங்கப்பா, வெளியே போச்சுனுங்கப்பா. கன்றாவியா இருக்கேன் ஆளு. அட, இவன் தொழு நோயாளியா? இப்ப யாரையா உள்ள விட்டது? சி, அவனை உள்ள விடாத. இப்படிப்பட்டவங்களை எல்லாம் கல்லால எரிஞ்சு கொல்லணும். ஏன் அவனை விரட்டி அடிக்கிறீர்கள்? அவன் என்னிடம் வரட்டும். இயேசுவே, நீர் விரும்பினால் நான் நலமாவேன். விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக. என்ன அதிசயம்! என் தொழுநோய் முற்றிலும் போய்விட்டது. நன்றி இயேசுவே, நீர்தான் மெசியா. அட, இங்க பாருங்கய்யா, இயேசு தொட்டாரு, தொழுநோயே பறந்து போச்சு. உண்மையிலே இவரு கடவுளிடமிருந்து வந்தவர் தான், அதுல சந்தேகமே இல்லையே. இயேசுவும் அவருடைய சீடர்களும் எரிகோவுக்கு சென்றபோது இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும். பேசாம இருக்க மாட்டேன். போ. தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும். அவரை கூப்பிடுங்கள். துணிவுடன் எழுந்து வாரும், இயேசு உம்மை கூப்பிடுகிறார். உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறேன்? ரபூனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும். நீர் போகலாம், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று. இயேசு இப்படியே நிறைய புதுமைகளையும் அற்புதங்களையும் செய்து பேர் வாங்கிட்டு நமக்கு மதிப்பில்லாமல் செய்துட்டு வர்றான். இப்படியே விட்டா நமக்கு பெரிய ஆபத்து. சரி, நாளைக்கே தலைமைச் சங்கத்தை கூட்டுவோம்.
இயேசுவின் போதனைகளையும் அவர் செய்த புதுமைகள் பலவற்றையும் கண்ட மக்கள் அவர்தான் மெசியா என்று நம்பினர். ஆனால் இயேசு தலைமைச் சங்கத்தினருக்கும் பரிசேயருக்கும் சவாலாக இருந்ததால் அவரை ஒழித்துவிட திட்டமிட்டனர். தலைமைக்குரு அவர்களே, நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், நீங்கள் தான் அதை நம்பவில்லை. இப்பொழுது பாருங்கள், அந்த இயேசு கலகம் விளைவித்துக் கொண்டு வருகிறார். மக்கள் அதைத்தான் நம்புகிறார்கள். அவனுடைய போதனைகளில் நம்மை இழிவுபடுத்தி பேசுகிறான். எனவே நாம் அவனை கைது செய்தே ஆக வேண்டும். சரி சரி, அவனை எப்படி கைது செய்வது? அவனை சுற்றி எப்பொழுதும் மக்கள் கூட்டம் உள்ளதே. மேலும் அவன் தினமும் ஒவ்வொரு இடத்தில் உள்ளான். அவனை பிடிப்பதற்கு ஒரு நல்ல யோசனை சொல்லுங்கள் பார்ப்போம். தலைமை குரு அவர்களே, அவன் கையை கொண்டே அவன் கண்ணை குத்துவதற்கு வழிவகை செய்துள்ளேன். அப்படியா? அதுதான் எப்படி? அவருடைய சீடர்களில் ஒருவன் பெயர் யூதாஸ். அவன் பண ஆசையுடையவன். 30 வெள்ளிக்காசு தருகிறோம் என்றும் இயேசுவை காட்டிக் கொடுக்க தயாராகிவிட்டார். அதை எப்படி நம்புவது? இதோ நமது தலைமை சங்கத்தின் வாசலில்தான் அவன் நின்று கொண்டிருக்கிறான். என்ன ஆச்சரியம்! பின் ஏன் தாமதம்? உடனே சென்று அவனை பிடித்து இழுத்து வாருங்கள். அப்படியே ஆகட்டும். அவனை பிடிக்கும் போது சும்மா விடக்கூடாது. நங்கு நங்குன்னு குத்தி முகத்தை கிழிச்சு எடுத்துடணும். நேரமானதும் இயேசு திருத்தூதரோடு பந்தியில் அமர்ந்தார். அப்போது அன்புக்கு ஈடாகுமா
உங்களோடு இந்த பாஸ்கா விருந்தை உண்பதற்கு மிக மிக ஆவலாய் இருந்தேன். ஏனெனில் இறையாட்சியில் இது நிறைவேறும் வரை இதை நான் உண்ண மாட்டேன் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இதை பெற்று உங்களுக்குள்ளே பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனெனில் இது முதல் இறையாட்சி வரும் வரை திராட்சைப்பழ ரசத்தை குடிப்பதில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது உங்களுக்காக கொடுக்கப்படும் எனது உடல். எனது நினைவாக இவ்வாறு செய்யுங்கள். இந்த கிண்ணம் உங்களுக்காக சிந்தப்படுகிற எனது இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. என்னை காட்டிக் கொடுப்பவன் இதோ என்னோடு பந்தியில் அமர்ந்திருக்கிறான். மானிட மகன் தமக்கென்று குறிக்கப்பட்டபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு. நம்மில் இச்செயலை செய்ய போகிறவர் யார்? நானா? யாருக்கும் தெரியலையே. ஏசி இப்படி சொல்றாரு. உங்களில் ஒருவன் என்னை முத்தமிட்டு காட்டிக் கொடுப்பான் என்றே அது இன்று நிறைவேறும். போதகரே, நானோ? நான் ஏற்கனவே பந்தியில் இருக்கையில் சொல்லிவிட்டேன். இயேசுவே, நானா உங்களுக்காக என் உயிரை கொடுக்க தயார். பேதுரு, எனக்காக நீ உயிரை கொடுப்பாயா? நான் உனக்கு சொல்கிறேன், இன்றே சேவல் கூவும் முன் 3 முறை நீ என்னை மறுதலிப்பாய். போதகரே, இல்லை இல்லை, என் உயிர் போனாலும் அதை நான் செய்யவே மாட்டேன். அந்த இரவு உணவு முடித்து கெத்சமனி தோட்டத்திற்கு இயேசு சீடர்களுடன் வருகின்றார். நேரம் நெருங்கியதை அறிந்த இயேசு தன் சீடர்களில் 3 அழைத்துக் கொண்டு கல்லறி தூரம் சென்று தனிமையில் ஜெபித்தார். நான் இறைவனிடம் வேண்டும் வரை நீங்கள் இங்கேயே அமர்ந்திருங்கள். பேதுரு, யாக்கோபு, யோவான், நீங்கள் மட்டும் என்னோடு வாருங்கள். பேதுரு, யாக்கோபு, யோவான், எனது உள்ளம் சாவு வரும் அளவுக்கு ஆழ்துயரம் கொண்டுள்ளது. நீங்கள் இங்கேயே தங்கி விழித்திருங்கள். அப்பா தந்தையே, நீர் என்னிடம் ஒப்படைத்த அனைத்தையும் செய்து முடித்து உம்மை உலகில் மாட்சிப்படுத்தியுள்ளேன். தந்தையே, இந்த துன்பக் கிண்ணத்தை என்னிடம் இருந்து எடுத்துவிடும். எனினும் என் விருப்பம் அல்ல, உமது விருப்பமே நிறைவேறட்டும். பேதுரு, உறங்கிக் கொண்டாயிருக்கிறாய்? 1 மணி நேரம் ஒழித்திருக்க உனக்கு வலுவில்லையா? உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது.
எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள். பேதுரு, யாக்கோபு, யோவான், இன்னும் உறங்கிக் கொண்டு இருக்கிறீர்களா? போதும், நேரம் வந்துவிட்டது. மானிட மகன் பாவிகளின் கையில் ஒப்புவிக்கப் போகிறார். எழுந்திருங்கள், போவோம். இதோ என்னை காட்டிக் கொடுப்பவன் நெருங்கி வந்து விட்டான். மெதுவா போ, சத்தம் போடாம போ. ஆமா ஆமா, ஈவாஸ் போற பக்கமா போ. யுவதாசு, ஏசு இங்கதான் இருக்காரா? உனக்கு தெரியுமா தெரியாதாப்பா? எனக்கு நல்லா தெரியும், இங்கதான் இருக்காரு. நீங்க பேசாம வரீங்களா? சத்தமெல்லாம் போனதான் நான் காட்டி கொடுக்க முடியும். எல்லாரும் சத்தம் போடாம வாங்க ஐயா. ராபி வாழ்க. யூதாஸ், மானிட மகனை முத்தமிட்டா காட்டிக் கொடுக்கிறாய்? நீங்கள் கல்வனை பிடிக்க வருவது போல் வாளோடும் தடியோடும் என்னை பிடிக்க வந்தீர்களா? நான் நாள்தோறும் கோவிலில் அமர்ந்து போதித்துக் கொண்டிருந்தேன். நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. இது உங்கள் நேரம். பேசாதே, நட. இவனை இழுத்து கொண்டு வாங்க. இயேசுவை கட்டி இழுத்துக் கொண்டு தலைமை குருக்களிடம் செல்கிறார்கள். நீர் உம் போதனையை பற்றி சொல்லும். நான் உலகறிய வெளிப்படையாக பேசினேன். யூதர் அனைவரும் வரும் தொழுகை கூடங்களிலும் கோவிலிலும் தான் எப்போதும் கற்பித்து வந்தேன். நான் மறைவாக எதையும் பேசவில்லை. நீரே உம் மக்களிடம் கேட்டுப்பார். தலைமை குருவுக்கு நீ இப்படியா பதில் சொல்வது? நான் தவறாக பேசியிருந்தால் தவறு என்னவென காட்டும். சரியாக பேசியிருந்தால் ஏன் என்னை அடிக்கிறீர்? தலைமை குரு அவர்களே, இந்த நாசரேத்து இயேசு கடவுளின் கோவிலை இடித்து 3 நாளில் மீண்டும் கட்டினேன் என்றார். கடவுளின் பெயரால் ஆணையிட்டு சொல்லுமாறு உன்னை கேட்கிறேன். நீ கடவுளின் மகனான மெசியாவோ? நீரே சொன்னீர். மேலும் மானிட மகன் வல்லமையுள்ள கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்து வான மேகங்கள் மீது வருவதை நீங்கள் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இவன் சொல்வது தேவநிந்தனை. நமக்கு இன்னும் சாட்சிகள் எதற்கு? உங்கள் கருத்து என்ன? இவன் சாவுக்குரியவன். இவனை சிலுவையில் அறைய நாளை காலையில் பிளாத்துவிடம் கொண்டு செல்வோம்.
கல்லேனாகிய இயேசுவோடு இருந்தவன்தானே? நீ சொல்வது என்னவென்று எனக்கு தெரியவும் இல்லை, புரியவும் இல்லை. இவன் நாசரேத்து இயேசுவோடு இருந்தவன். இம்மனிதனை எனக்கு தெரியாது. உண்மையாகவே நீயும் அவர்களை சேர்ந்தவனே, ஏனெனில் உன் பேச்சே உன்னை யாரென்று காட்டிக் கொடுக்கிறது. இந்த மனிதனை எனக்கு தெரியவே தெரியாது. ஐயோ அப்பா, இயேசுவே, உங்களை மறுதளித்துட்டேனே இயேசுவே. தலைமைச் சங்கத்தினர் இரவோடு இரவாக இயேசுவை குற்றவாளி என்று தீர்ப்பிட்டனர். மறுநாள் காலையில் இயேசுவை பிலாத்துவிடம் கொண்டு சென்றார்கள். இது மனிதன். அவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். நான் இவனிடம் குற்றம் ஒன்றும் காணவில்லையே. அவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். இவர்கள் உன் மீது குற்றம் சுமத்துகிறார்கள். அப்படியானால் நீ செய்த குற்றம்தான் என்ன? நான் கேட்பதற்கு பதில் சொல்ல மாட்டாயா? சரி, நீ யூதரின் அரசனா? நீராக இதை கேட்கிறீரா, அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா? நான் ஒரு யூதனா? என்ன, உன் இனத்தாரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்படைத்தார்கள். நீ என்ன செய்தாய்? எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றதல்ல. அப்படியானால் நீ அரசன் தானா? அரசன் என நீர் சொல்கிறீர். உண்மையை எடுத்துரைப்பதே எனது பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இவ்வுலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர். நீர் இவனை விடுவித்தால் சீசருடைய நண்பராக இருக்க முடியாது. தம்மையே அரசாக்கிக் கொள்ளும் எவரும் சீசருக்கு எதிரி. நான் இவனிடம் குற்றம் ஒன்றும் காணவில்லை. இருப்பினும் பாஸ்கா விழாவின் போது உங்கள் விருப்பப்படி ஒரு கைதியை விடுதலை செய்யும் வழக்கம் உண்டே. யூதரின் அரசனாகி இவனை விடுதலை செய்யட்டுமா? உங்கள் விருப்பம் என்ன? இவன் வேண்டாம், பரபாசே வேண்டும். பரபாசை விடுதலை செய்யும். அப்படி என்றால் இந்த நாசரேத்தூர் இயேசுவை என்ன செய்வது? அவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள். இவனிடம் குற்றம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இவன் இறப்பின் மட்டில் நான் குற்றமற்றவன். இந்த பாவம் என் மீதும் என் பிள்ளைகள் மீதும் விழாது இருக்கட்டும். நல்ல அடி தூக்கி குடுத்து நல்லா.
அந்த முள்மொழியை இங்க எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வா. அந்த அப்படியே அந்த பாரமான சிலுவையை தூக்கிட்டு வா. அந்த சிலுவையை தூக்கி அவன் தோள் மேல ஏத்தி அழுத்து, நல்லா அழுத்தி விடு. அவனை முள்மூடியை இறுக்கி விடு. நல்லா அழுத்து. முள்மூடியை வச்சு அமுக்கு. கல்வாரி பலியாக கள்வனை போலாக கடவுளின் செம்மறி போகின்றார். கடவுளின் செம்மறி போகின்றார். கடவுளின் செம்மறி போகின்றார். 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 சந்திப்பு நிகழுதம்மா. சந்திப்பு நிகழுதம்மா. தாயின் சந்திப்பு நிகழுதம்மா. சந்திப்பு நிகழுதம்மா. தாயின் சந்திப்பு நிகழுதம்மா. கல்வாரி செல்லும் பாதையிலே கழுமரம் சுமந்த பார்வையிலே சந்திப்பு நிகழுதம்மா. தாயின் சந்திப்பு நிகழுதம்மா. சந்திப்பு நிகழுதம்மா. என் மகனே, ஏன் இந்த கோலம்? ஏன் இவ்வளவு துன்பம்? இக்கோர காட்சியை காணவா உன்னை பெற்றெடுத்தேன். அம்மா, உலகின் மீட்பிற்காக நாம் தந்தையின் திருவுளத்தை அல்லவா நிறைவேற்ற வேண்டும். மகனே, சிலுவை வழியாகவே இதை செய்ய வேண்டும். சிலுவை உன்னை காயப்படுத்துவதால் கலங்காதே. தொடர்ந்து தைரியமாக செல். நட. இங்க என்ன பேச்சு? வழிவிடுமா? வழிவிடு. மனிதனுக்காக மனிதனுமானார். மனிதனின் பாவத்தால் மனம் உடைந்தார். மனிதனுக்காக மனிதனுமானார். மனிதனின் பாவத்தால் மனம் உடைந்தார். துடித்திட சிலுவையை தோள் மேல் சுமந்தார். மடிந்திட மனுமகன் போகின்றார். 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 கல்வாரி பலியாக கள்வனை போலாக கடவுளின் செம்மறி போகின்றார். கடவுளின் செம்மறி போகின்றார். கடவுளின் செம்மறி போகின்றார். 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 நட. அதோ பார், யாரோ ஒரு பெண் இயேசுவை நோக்கி போறாள். என்ன தைரியம் அவளுக்கு? அதெல்லாம் சும்மா விடு விடு, பார்த்துக்கலாம். போதகரே, போதகரே, என் ஆண்டவரே, உமக்கா இந்த நிலைமை? உமக்கா இந்த பரிதாப நிலைமை? முள்முடி தலையில் அழுத்த, முகமெல்லாம் புழுதியும் இரத்தமும், உடம்பெல்லாம் இரத்த காயங்கள். நீதி தேவனே, உமக்கா இந்த அவமானம்? போதகரே, உமது திருமுகத்தை இந்த துணியில் பதித்ததற்கு நன்றி போதகரே, நன்றி. பெண்ணே, இதற்கு மேல் இங்கே நிற்காதே.
எருசலேம் பெண்களே, எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். பச்சை மரத்திற்கே இப்படி செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்திற்கு என்னதான் செய்ய மாட்டார்கள்? நல்ல அடி, ஓங்கி குத்து, நல்லா நறுக்குன அடி, உள்முடிய நல்லா உள்ள அமுக்கு, நல்ல அடி, நீ யூதரின் அரசனா? 3 நாளில் கோவிலை இடித்து கட்டி முடிப்பேன் என்று சொன்னாயே, மெயிலே நீ மெசியாவென்றால் உன்னையும் எங்களையும் காப்பாற்று பார்ப்போம். தயவுசெய்து நாவை அடக்கி பேசு. நாமோ குற்றம் செய்து அதற்கு தண்டனை அடைத்துள்ளோம். ஆனால் இவரோ ஒரு குற்றமும் செய்யாதவர். இயேசுவே, மாட்சியோடு வருகை என்னை நினைவு கூறும். இன்றே நீ என்னோடு வான் வீட்டில் இருப்பாய். ஏலோயி ஏலோயி லேமா சபக்கானி. என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீ? எல்லாம் நிறைவேறிற்று. தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன்.
சிகரமதில் கல் நெஞ்ச கயவர்களா கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்ச கயவர்களா கருணை உருவம் கனிவான தெய்வம் சிலுவையில் தொங்கும் என் இயேசுவை பார், என் இயேசுவை பார். கல்வாரி சிகரமதில் கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்ச கயவர்களா கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்ச கயவர்களா கருணை உருவம் கனிவான தெய்வம் சிலுவையில் தொங்கும் என் இயேசுவை பார், என் இயேசுவை பார். கல்வாரி சிகரமதில் தீர்ப்பிடா என்று சொன்ன என் இயேசுவின் நிலைமையை பார், உறுதியில் நனைந்திருக்கும் இயேசுவின் முகத்தினை பார். பிலாத்துவின் முன்னே அநீதியின் தீர்ப்பிலே அமைதியில் நிற்பதை பார். பிலாத்துவின் முன்னே அநீதியின் தீர்ப்பிலே அமைதியில் நிற்பதை பார். இது இறைவனின் இறப்பு இல்லை, இது விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே தொங்கி நமக்கு வாழ்வு தர வந்த மீட்பரின் இறப்பு. இயேசு தன் ஆவியை துறக்கையில் கோவிலில் இருந்த திரு உறைவிடத்தின் திரை மேலிருந்து கீழாக இரண்டாக கிழிந்தது. மறுநாள் ஓய்வு நாளாக இருந்தது. எனவே பொழுது சாய்வதற்குள் இயேசுவின் உடலை சிலுவையிலிருந்து இறக்கி அதை கல்லறையில் அடக்கம் செய்ய சீடர்கள் முயன்றனர். வாழ்வை கொடுக்க வந்தவரை சாவால் வென்று விடலாம் என்று நினைத்தார்கள். எனினும் அவர் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டார். நமக்காக உயிர் துறந்தவரின் குரல் கேட்டு நடக்க உறுதி கொள்வோம். நம் பாவங்களுக்காக காயங்கள் பட்டு சிதைக்கப்பட்டவரின் பாதச்சுவடுகளை பற்றி கொண்டு நாமும் பயணிப்போம்.